வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 9ல் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போகிறோம். ரைட் தி செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் போஸ்டர் ஃபார்ம். ஃபஸ்ட் கொஸ்டின் அசஸ்மெண்ட், செகண்ட் கொஸ்டின் பிரின்சிபால். ஃப்ரெண்ட்ஸ், செட் லாங்குவேஜில் 1.2 எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை ஃபார்மெட் இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், ரெண்டாவது வந்து செட் பில்டர் ஃபார்ம் ரூல் ஃபார்ம், மூணாவது வந்து ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லெட் ஃபார்ம். ஒவ்வொரு ஃபார்மும் பார்ப்போம். ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லெட் ஃபார்ம் ஃபஸ்ட் அதை பார்ப்போம். ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லெட் ஃபார்மில் என்னென்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரோஸ்டர் ஃபார்ம்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸை அப்படியே கொடுக்குறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். எக்ஸாம்பிள் வந்து ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிடுவோம். ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிட்டோமா, அப்போ செட் எப்படி எழுதுறது? ஏ போட்டு கேல் ப்ராக்கெட்டு போடணும். சரிங்களா? இப்போ வந்து ஏ இ ஐ ஓ யூ இப்படி 5 எலிமெண்ட் ஏ செட்டில் இருக்கு. இது வந்து அப்படியே நம்ம வேல்யூ அப்படியே காட்டுறோம் அப்படிதானே. ஸோ இதுக்கு பேர் டேப்லர் ஃபார்ம். ஸோ டேப்லர் ஃபார்ம்னா அப்படியே எல்லா வேல்யூஸும் அப்படியே கொடுக்குறது பேர் டேப்லர் ஃபார்ம் ஆர் ரோஸ்டர் ஃபார்ம். இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுவோமா? பின்னு ஒரு செட் எழுதுவோமா? இப்போ வந்து பி ஒரு செட் இருக்கு. நம்பர் வந்து 0 1 2 3 4 அப்படியே போயிட்டு இருக்கு. டாட் 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 3 டாட்ஸ்னா அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் அதான் மீனிங் போய்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ பி ஒரு செட் இருக்கு. 0 1 2 3 4 இது வந்து இரு நம்பர், இது வந்து ஹோல் நம்பர். ஸோ பி செட் வந்து ஹோல் நம்பர் செட்டு. ஏ செட் வந்து என்னது? ஏஇஐஓயு. ஏஇஐஓ என்னது? இங்கிலீஷோட வவல்ஸ். ஸோ ஏ செட் வந்து வவல் செட்டு, பி செட் வந்து ஹோல் நம்பர் செட்டு. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, ஒரு எலிமெண்ட் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ ஏ செட்டில் ஏ வந்து எங்கேயா ரிப்பீட் ஆகுதா? இல்லை. இ ரிப்பீட் ஆகுதா? இல்லை. ஐ ரிப்பீட் ஆகுதா? இல்லை. ஓ ரிப்பீட் ஆகுதா? இல்லை. யூ ரிப்பீட் ஆகுதா? இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து என்னது? எலிமெண்ட் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து do not repeat. எலிமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ செகண்ட் இது வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் முடிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்னன்னா, இப்போ நம்ம இந்த ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்குல்ல, அது அப்படியே டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எழுதுவோமா? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்னா, இப்போ நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல பார்த்தோம், நம்ம அதை அப்படியே டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ செட் வந்து இங்கிலீஷ் வவல்ஸ். ஸோ அதை எப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எழுதுது? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது. எக்ஸாம்பிள் வந்து தி செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இதான் எழுதணும். ஞாபகம் வச்சுடுங்க. தி செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் எழுதணும். இதில் வந்து செட்டோட நேம் எழுதக்கூடாது. சரிங்களா? நம்ம இங்கே ஏ நீங்கள் யூஸ் பண்ணுறோமா? இல்லை. செட்டோட நேம் எழுதக்கூடாது. செகண்ட் என்னது? பி என்னது? ஹோல் நம்பர். அதை எப்படி எழுதுவோம்? நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஹோல் நம்பர். தி செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ். தி செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ். இது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்ஷன் எழுதியாச்சா? இனிமே வந்து 2 ஃபார்ம் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி எழுதுன்னு தெரியும், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எப்படி எழுதுன்னு தெரியும். நம்ம மூணாவது செட் பில்டர் ஃபார்ம் ரூல் ஃபார்ம் எப்படி எழுதணும் பார்க்க போறோம். செட் பில்டர் ஃபார்ம் ரூல் ஃபார்ம்னா என்னன்னு பார்ப்போமா? ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா, செட் பில்டர் ஃபார்ம்னா எப்படி செட் வந்து பில்ட் ஆகிருக்குது, எப்படி செட்டை வந்து கட்டியிருக்கிறாங்க, அதான் மீனிங். ஸோ அது என்ன எழுதணும்னா, அது செட் அப்படி எழுதணும். ஏ ஈக்குவல் டு அந்த கேல் ப்ராக்கெட் போடுங்க, எக்ஸ் போட்டுடுங்க. எக்ஸ் சச் தட், இந்த சிம்பிளுக்கு பேர் சச் தட் எக்ஸ்னா என்னது? எக்ஸ் வந்து என்னது? முதல் ஏஇஐஓ என்னது? வவல் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அது அப்படி எழுதுங்க. எக்ஸ் இஸ் எ வவல் இன் இங்கிலீஷ் alphabets. தான்
ஏ. இப்போ பி செட் எழுதுமா? பின்னா என்ன? பி செட் பி ஈக்குவல் டு போட்டுடுங்க எக்ஸ் such that எக்ஸ்னா என்ன எழுதுங்க? எக்ஸ் இஸ் எ whole இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.2 பார்ப்போம். ரைட் தி செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்கு? ரோஸ்டர் ஃபார்ம்னா எப்படி இருக்கணும்? வந்து அதுக்கு ஒரு நேம் இருக்கணும். ஸோ வந்து ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளத்துக்கு நேம் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு என்ன எழுதணும்? கேல் ப்ராக்கெட் போட்டுக்கிடுங்க. கேல் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ ஏன்னு ஒரு லெட்டர் எழுதிக்கோ. எழுதியாச்சா? ஸோ இந்த லெட்டர் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. எங்க இருக்கு? எங்க இருக்கு? வேற எங்கேயா இருக்கா? இல்லை. அடுத்த கமா போட்டுடுங்க. அடுத்த லெட்டர் என்னது? எஸ் இருக்கு. ஸோ எஸ் எழுதிடுங்க. எஸ் எங்கெங்க இருக்கு கட் பண்ணிடுங்க. இன்னொன்று இருக்கு, இன்னொன்று இருக்கு, இன்னொன்று இருக்கு, இன்னொன்று இருக்கு. அடுத்து கமா போட்டுடுங்க. அடுத்த லெட்டர் என்ன? இ இருக்கு. இ எழுதிடுங்க. இ எங்கெங்க இருக்கு? இன்னொன்று இருக்கு, இன்னொன்று இருக்கு. ஸோ கமா போட்டுடுங்க. அடுத்த லெட்டர் என்னது? எம். எம் எழுதிட்டுங்க. அடுத்தது கமா போட்டுருங்க. அடுத்த லெட்டர் என்னது? என்ன ஒரு டைம் தான் வருது. ஸோ ஒரு டைம் எழுதிக்கிடுங்க. அடுத்தது லாஸ்ட் லெட்டர் டி. இப்படி எழுதிக்கிடுங்க. சரியா? எழுதி கேல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. மறக்காம கேல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு ஒரு நேம். நீங்கள் என்ன நேம் போட்டுக்கலாம்? ஏபிசி இல்லைன்னா உங்கள் பேர் எதுனா போட்டுக்கலாம். ஒரு நேம் பி போட்டுக்கலாம். பி வந்து என்னது? பிரின்சிபால். ஸோ பி ஈக்குவல் டு ஒரு கேல் ப்ராக்கெட் போட்டுடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? பி எழுதுங்க. ஒரு கமா போட்டுடுங்க. அடுத்தது பி எழுது. எங்கேயா பி ரிப்பீட் ஆகுதா? ஒன் ரிப்பீட் ஆகுது. அடுத்து என்னது? லெட்டர் ஆர் இருக்கு அப்படின்னா ஸோ ஆர் எழுதிக்கிடுங்க. ஆர் எழுதிட்டு ஆர் எங்கேயா ரிப்பீட் ஆகாதான் பாருங்க, ரிப்பீட் ஆகலை. அடுத்த 3 லெட்டர் இருந்தது ஐ. கட் பண்ணி எழுதுங்க. அப்பதான் கரெக்டாக எழுத முடியும். ஐ ரிப்பீட் ஆகுதா? இங்கே ஒன்று ரிப்பீட் ஆகுது. ஐ ரிப்பீட் ஆகுது. அடுத்த லெட்டர் இருந்தது என். ஸோ என் எழுதிக்கோங்க. என் எங்கேயா ரிப்பீட் ஆகுதா? இல்லை. அடுத்த லெட்டர் சி. சி எங்கேயா ரிப்பீட் ஆகுதா? இல்லை. அடுத்த லெட்டர் ஏ. அதுக்கப்புறம் லாஸ்ட் லெட்டர் எல் எழுதிட்டு ஒரு டைம் செக் பண்ணுங்க. ஏதாவது லெட்டர் ரிப்பீட் ஆகுதான்? மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகாது. ஏதாவது லெட்டர் ரிப்பீட் ஆகுதான் பார்த்துக்கிடுங்க.